என்னடி ஆச்சு உனக்கு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆளே சரியில்ல. என்ன கதையில தான் இருக்க நீ? ஒன்றும் இல்லை, விடு, உன் வேலையை பாரு. என்ன ஒண்ணுல்ல உன் வேலை பாரு. முதல்ல அந்த பச்சு கழட்டு. உனக்கு என்ன வேணும்? சரி, ஃப்ரீ ஆகும் மொத. அம்மா, ரிசல்ட் பார்த்தேன். பேசாம நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துருமா. வந்து வீட்டு வேலையை கத்துக்கோ. எவனாவது வருவான், தள்ளி விட்டுறேன். நீ எல்லாம் படிச்சு என்ன ஆக போற? உன்னை என் பொண்ணு சொல்லவே கேவலமா இருக்குமா? என்னடி ஆச்சு? உன்கிட்ட தானே கேட்குறேன். என்ன? இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தோணுதுடி. ஏன்னா இதே யாருக்கும் பிடிக்கவும் மாட்டேங்குது. எவ்வளோதான் நல்லா பண்ணால் கூட கெட்டவளாக தான் தெரியுறேன். இப்போ கூட பாரு, எங்கள் அப்பா இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன தெரியும் கேட்டார். இப்போ வீட்டுக்கு கிளம்பி வாங்குறாரு. ரிசல்ட் சரியாக வரல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னமோ தப்பு இருக்க மாரி எல்லாம் சொல்கிறாங்கடி. கசையும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, பேசுனாலும் வேலைக்கு போகிறாங்க. நான் என்ன பண்ணேன் அவங்களுக்குன்னு தெரியவே இல்லை. மா, இது லைஃப் ஏரியா இல்லை சத்திரமா? எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அமைதியாக படிங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம படிங்க. இங்கே பாரு வருதினி, இந்த உலகத்தில் சைலண்ட்டுங்கிற வார்த்தையை கூட சத்தம் போட்டு தான் சொல்லியாகணும். அப்படி இருக்கிறனால உனக்குள்ளே என்ன இருந்தாலும் அதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நீ சத்தம் போட்டு தான் ஆகணும். அதை விட்டுட்டு எனக்கு சத்தம் போட விரும்பல, அதனால நான் காணாமல் போய்க்கிறேன்னு சொன்னால் உன்னை தேடவும் யாரும் இல்லை. ஏன்னா அவன் வேலையை அவன் பார்க்குறான். அது மாதிரி உன்னோட வேலையை நீ பாருடி. அதை விட்டுட்டு சாரின்னு சொன்னால் எல்லாம் சரியாயிருமா? இல்லை எல்லோரும் ஒன்று புரிஞ்சுப்பாங்களா? எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, வீட்டில் பொண்ணாக பிறந்தா கஷ்டம்னு. ஆனால் அவங்களுக்கே தெரியாது அந்த வீட்டில் இருக்கிறவனால தான் அந்த பொண்ணுக்கு கஷ்டம்னு. வர்தினி, மனுஷனா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்த முடியுமா? ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. இங்கே பாரு வர்தினி, வெறும் பேப்பரும் ரெட்டிங்க்கும் மட்டும் உன்னோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. உனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கலனா உனக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணு, டெவலப் பண்ணு, கற்றுக்கோ. அது உன்னை விடாதடி. எனக்கு என்னன்னா, நீ என் கிளாஸே இல்லை. சீலைஸ் மூலிமா 3 கிளாஸ் தான் பார்த்தோம். ஆனால் நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, ஆனால் என் கூட இருக்குவீங்க, வீட்டில் இருக்குங்க, இதை பண்ணவே மாட்டேங்கிறாங்களே ஏன்? வர்தினி, நீ இப்போ எப்படி உன்கிட்ட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுறது கூட யாரும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் இருப்பாங்க, இல்லைன்னா வந்துடுவாங்க. இப்போது வேலுநாச்சியார், குயிலி, கேப்டன் லக்ஷ்மி சாகர், புரியுது, கொஞ்சம் ஓவராக தான் போகிறேனோ? சரி, இங்கே என்ன சொல்லுது? பப்ஸுன்னு சொல்லுது. சரி, பசிக்குது, சாப்பிட போகலாமா? போகலாம். அக்கா, சாரால் வந்தாளா இங்கே? இன்னும் வரலைம்மா. நேற்று தான் வந்து புக் ரிட்டர்ன் பண்ணா. இப்போ வரேன்னு சொன்னா, அதான்.
அப்படியா வெள்ளமா வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஆ சரிங்கக்கா. சாரால் சொன்ன மாதிரி நம்மளை அந்த உலகம் எப்படி பார்க்குதுங்கிறத விட நாம் அந்த உலகத்தை எப்படி பார்க்குறோங்கிறது தானே மேட்ரு. இப்போ ஓகே தான், எல்லாம் மாறுங்கிறத தாண்டி எல்லாம் நான் மாற்றிடுவேன்னு வர்தினி உட்காடுறாங்க. இந்த கதையில் வர்தினி அவங்க அப்பா உன்னை என் பொண்ணுன்னு சொல்லவே கேவலமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவார், பொண்ணை நினச்சில்ல அவரை நினச்சி. சாரால் என்னடி சாரி சைனா மாறிடுச்சு? தேங்க்ஸ். செட் ஆகலடி.